தனக்கு எதிராக வெளியிடப்பட்ட அவதூறு வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும் என யூடியூபர் மாரிதாஸுக்கு ராசா எம்பி தரப்பு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று ராசா பேசியதாக ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அதற்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வக்கீல் நோட்டீஸில் என்ன விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை விரிவாக சொல்லுங்க. வணக்கம். தனக்கு எதிராக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவதூறு வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் யூடியூபர் மாரிதாஸுக்கு நீலகிரி தொகுதியின் திமுக எம்பி ராசா வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்றை இப்போது அனுப்பியிருக்கிறார். யூடியூபர் மாரிதாஸ் தனது எக்ஸ் தளத்தில் ராசாவின் பேச்சு தொடர்பான இரு ஆடியோ கிளிப்புகளை நேற்று வெளியிட்டிருந்தார். இது அவதூறு பரப்பும் வகையில் உள்ளதாக கூறி மாரிதாஸுக்கு ராசா சார்பில் இந்த வழக்கறிஞர் ஸ்னேகா நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் தனது பேச்சுக்களை ஆங்காங்கே துண்டித்து எடுத்து அதை கோர்த்து பதிவு செய்துள்ளதாகவும் முழுமையாக அந்த ஆடியோவை பதிவு செய்யவில்லை எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் வெளியிடப்படக்கூடிய இந்த வீடியோக்களை உடனடியாக நீக்குவதுடன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் அவதூறு மற்றும் மானநஷ்ட வழக்கு தொடரப்படும் எனவும் அந்த நோட்டீஸ் மூலமாக ராசா எச்சரித்திருக்கிறார். சரவணன், தனக்கு எதிராக வெளியிடப்பட்ட அவதூறு வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும் என யூடியூபர் மாரிதாஸுக்கு ராசா எம்பி தரப்பு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று ராசா பேசியதாக ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அதற்கு எதிராக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வக்கீல் நோட்டீஸில் என்ன விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை விரிவாக சொல்லுங்க. வணக்கம். தனக்கு எதிராக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவதூறு வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் யூடியூபர் மாரிதாஸுக்கு நீலகிரி தொகுதியின் திமுக எம்பி ராசா வழக்கறிஞர் நோட்டீஸ் ஒன்றை இப்போது அனுப்பியிருக்கிறார். யூடியூபர் மாரிதாஸ் தனது எக்ஸ் தளத்தில் ராசாவின் பேச்சு தொடர்பான இரு ஆடியோ கிளிப்புகளை நேற்று வெளியிட்டிருந்தார். இது அவதூறு பரப்பும் வகையில் உள்ளதாக கூறி மாரிதாஸுக்கு ராசா சார்பில் இந்த வழக்கறிஞர் ஸ்னேகா நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அதில் தனது பேச்சுக்களை ஆங்காங்கே துண்டித்து எடுத்து அதை கோர்த்து பதிவு செய்துள்ளதாகவும் முழுமையாக அந்த ஆடியோவை பதிவு செய்யவில்லை எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் வெளியிடப்படக்கூடிய இந்த வீடியோக்களை உடனடியாக நீக்குவதுடன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் அவதூறு மற்றும் மானநஷ்ட வழக்கு தொடரப்படும் எனவும் அந்த நோட்டீஸ் மூலமாக ராசா எச்சரித்திருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.